கிராஸ் பண்ணி போனே இல்லை. இந்த பஸ்ஸு போன உடனே வேனு என்னட்டான் டக்குன்னு பஸ் தானே அப்படின்ட்டு பின்னாடி வந்த காரை பார்க்கல, டக்குன்னு மேலே ரைட்டில் ஏறிட்டான். ஏறு நிமிஷத்தில் என்னடா வண்டி வேன் தானே ஏறிட்டானே சொல்லி நான் கொஞ்சம் ரைட்டில் அனுப்பிச்சு இப்படி நேராக போகிறேன். அப்போ தான் பார்க்குறேன் இந்த பஸ்ஸு போய் கட்டாயி போகும்போது எய்த்தால் பார்த்தா பெரிய ஒரு டேங்கர் லாரி, ஒரு லாரி வருது. அவனும் ஸ்பீடாக வரான். இங்கிட்டு இந்த பக்கம் போக முடியாது, இந்த லெஃப்ட் சைடும் வர முடியாது. நேராக கொண்டு ஒரே ஒரு ஊயின்னு ஒரு சத்தம் தான் கிடைச்சு, டம்னு சத்தம் கிடைச்சு முடிஞ்சிச்சு. சரி இதோட முடிஞ்சிருச்சு கதைன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. இது நடந்த நிகழ்வு. ஒரு 10 நிமிஷமா இல்லை அரை மணி நேரம் ஆச்சா என்னன்னு தெரியல, பார்த்தா ஒட்டஞ்சத்திட்ட காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். அவரும் அப்படியே உட்காந்துருக்காரு முன்சீட்டில். அவர் எதுவுமே ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. நம்ம ஸ்டேரிங்கில் நான் கையை எடுத்துட்டுங்கிறதுலாம் எனக்கு அப்போ அது வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த நிகழ்வு வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கரெக்டாக அதை எப்படி நம்ம நினைக்கிறதா என்ன நடந்துச்சு நம்ம நம்ம முடியும் போது நம்ம அப்படின்ட்டு அவரும் திரும்பி பார்க்குறேன். அவர் யதார்த்தமாக சாதாரணமாக உட்காந்துருக்காரு. ஆனால் இதை எப்படி நம்ம மீண்டோம், எப்படி வந்தோம், இந்த சத்தியத்தையெல்லாம் நம்ம எப்போ யார்கிட்ட சொன்னால் இதெல்லாம் இந்த காலத்தில் நம்பக்கூடிய அதெல்லாம் சரியாக விஷயங்கள்லாம் நிறையா. அது வந்து அப்புறம் அந்த ஒட்டஞ்சத்தில் நிப்பாட்டி போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க சாமின்னு சொல்லி பணம் கொடுத்து 3 சாப்பாடு, அவங்க 7 பேர் வந்திருக்காங்க, ஒரு 7 சாப்பாடு எடுத்துங்க, சாமிக்கு ஒன்று வாங்கிக்குவோம். மணி இங்கே 2:30 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆக போகுதுன்ட்டு வாங்கிட்டு சாப்பாடு வந்து ஏற்றின. ஏன் சாமி, அப்புறம் அந்த ஒட்டஞ்சத்துலேருந்து கணக்கம்பட்டி வரும்போது கேட்குறேன் அவர்கிட்ட, சாமி இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, எதாவது நடந்துச்சான்னு. என்ன சாமி நடந்துச்சுன்னு அவர் என்னிட்ட கேட்குறாரு. என்ன சாமி நேருக்கு நேராக கொண்டு விட்டேன், நீங்கள் என்னட்ட என்ன சாமின்னு கேட்குற. சரி ஏதோ தெரியல அப்படின்ட்டு இருந்தாலும் போயிடும்ட்டு வீட்டுக்குள்ளே இங்கே கொண்டாந்து கணக்கம்பட்டில் சைலன்னு போட்டேன். அண்ணன் ரொம்ப சத்தம் போட்டார். என்னப்பா நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக எங்களை கொண்டாந்து விட்டுவிட்டு நீ பாட்டு எங்கே போனால் வந்த, சாமி மாட்டி இருந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்கே போனேன்னு இல்லை நான் பக்கத்தில் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பழனிக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்க. சாயந்தரம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, நான் பேசாமல் உட்காந்துருந்தேன், சாப்பிடலை. இது அப்படியே ஏதோ ஒரு இது நடந்த ஒரு இதாக நினச்சி எனக்கு என்னமோ மாதிரி மனசில் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் சாமி சாயந்தரமாக வந்து நடந்துட்டு இருக்கும்போது 3 மூஞ்சிக்கார ஒரு இடத்துல இந்த நக்கணும்னா ஒரு இலையை ஒரு இடத்துல திங்கினா பல விட்டு நான் என்ன அது பல கணக்கில் வரும்டா அப்படின்னு சொல்லி அதை நடந்த நிகழ்வுகளை சொல்கிறாரு சாமி. அப்போ நடந்தது உண்மை, நம்ம நடந்தது கனவு இல்லை, ஏதோ நம்ம ஒரு பேதலிச்சு போய் தான் நடந்துருச்சேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற அவருங்க ஒன்றும் தெரியலைங்கிறாரு. அப்போ நமக்கு ஊர் சேர்ந்து நம்ம ஒரு பிரம்மையா, இல்லை நம்ம ஒரு மாயையில் இருந்துட்டோமா, இல்லை என்ன அப்படி நடந்தது மாதிரி ஒரு கற்பனையா, அது எப்படி கற்பனையாக இருக்க முடியும், காரை நம்ம தானே ஓட்டணும் அப்படிங்கிற பல சிந்தனை நினைக்கும் போது அதை ஊர்ஜித்தை சொல்கிறாரு சாமி. இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு ஏன்டா இதெல்லாம் போய் அங்கேயும் இங்கேயும் போய் நாய் மாதிரி அழகிறீங்க, எவ்வளவு சொன்னாலும் அறிவில்லையே, நீங்களே பிள்ளாக இருந்து நீங்கள் எல்லாம் எப்படா பிறருக்கு சொல்லணும் இப்படின்னா இதெல்லாம் அப்புறம் ஒரு இதுவாக சொல்லும் போது கூட நமக்கு அது புரியப்படலை. பொதுவாகவே நமக்கு சொந்தம் அப்படிங்கிறத அவர் சாமி என்ன சொல்கிறாரு, வந்திருக்க அண்ணன் தம்பிகளை பற்றி அவர் கணக்கு பண்ணலை. இந்த வள்ளலார் பண்ண மாதிரி ஒருமையுடன் நினைதரு மலரடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவுகளமாமி வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி விடுத்தலுக வேண்டும், மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வர வேண்டும், மதிவேண்டும் என் கருணை வேண்டும், தர்மமெகு கணக்கம்பட்டில் அவதரித்த சடாச்சர சச்சிதானந்தமேம் திருவடீசன். இவர் என்ன சொல்றாரு, எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய தாய் தம்பி மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் சொந்தம்னு சொல்லலை. நான் அனுதினமும் முருகா முருகா என்று உன்னை அனுதினமும் உண்மையோடு உருக்கோடு உன்னை நான் கூப்பிட்றேனே முருகான்னு நினைக்கிறேனே, இந்த மாதிரி நினைக்கக்கூடிய பக்தர்களாக எனக்கு சொந்தமாக்கி கொடுன்னு தான் கேட்டார். அதுதான் உண்மையான சொந்தம். அது மாதிரி நமக்கு கிடைச்ச எல்லாருமே பகவானுடைய பிள்ளைகள் என்றால் எல்லாம் ஒரு மரத்து தோப்பு, ஒரு மரத்து ஒரு குட்டையில் ஒரு மட்டைகள் மாதிரி தான் நம்மளை ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு எல்லா வேலையிலையும் நம்ம கடமைப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எல்லா விதத்துலையும் நம்ம ஒரு தெளிவான ஒரு அதை அடைய முடியுங்கிறது தான் இந்த இது. நம்ம குருநாதரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சின்னமாக ஒரு பற்றி பாடும்போது, உண்மையை சொல்ல வேண்டால் உன்னை அறிவதற்கு உன்னை புரிந்து கொள்வதற்கு அவரோடு பயணத்தேர்வுகளுக்கே பல காலம் ஆகின்றது. தன்னை புரிந்து கொள்ள அவர் இருக்கும்போது சூட்சமமாக மறைக்கப்பட்டதா, இல்லை மறந்து விட்டோமா, இல்லை நம்மளை கடதேற வழி விட்டோமா, அது ஒன்றும் புரியவில்லை. இருப்பினும் இன்னமும் அது சொல்லுவாங்கிற மாதிரி அந்த விஷயங்களை வந்து நம்ம இங்கே தான் அதை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஆர்வமாக நம்மளாம் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு வாரத்தை ஒரு சத்சங்கம் அவங்க நடத்தணும்னுங்கிற என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம எல்லாம் கடத்தேறணும், நாமளும் அந்த மதிப்படி நடக்கணும், அவருடைய அனுக்கிரகத்தை பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிடல் இவ்வளோ இது. ஏன் நாங்கள் பெற்றுட்டோம்,
எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்கள் படித்து கரை சேரிட்டோம் அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இருக்கலாமே அப்படிங்கிற அவர் அது அந்த மனப்பான்மை தோணலை. எல்லாத்தையும் தனக்கென்று எதுவும் நினைக்காமல் எல்லாத்தையுமே எல்லாரும் பொது சேரணும் கரை சேரணுங்கிற ஒரு ஒரு மன பெரும் பான்மையோடு அதை வந்து நம்ம கத்துறாங்கன்னா அதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம உணரணும். இதை வந்து ஒரு கதையாகவோ ஒரு இதுவாகவோ நினைக்கணும்னா உண்மையாக நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். கடவுள் நம்மோட எந்த ஒன்றோடும் இருக்கா அப்படிங்கிறது தான். சாமி பெரும்பாலும் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, சாமி நீங்கள் எப்படி அவதரிச்சிங்க, இந்த மாதிரி எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு ஒரு 2 பேரும் பேசி நம்மளோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாமிகிட்ட, ஐயா நம்ம வந்த வேலையை பாருங்கள், இன்னையா இது புதுசு, ஆரம்பத்துலேருந்து அவர் எங்கேருந்து வந்தார், யார்கிட்ட பிறந்தார், இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், ஒரு 3 வாட்டி இவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ல விடலை சாமி. நினச்சா 3ஆவது வாட்டி என்ன செஞ்சார், இங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டார். இவர்கிட்ட நான் ஒரு கதைகளை சாமியை பற்றி வரலாறு எழுதலாம்னு இருந்தேன், ஆனால் இவர் ஒன்றும் இடம் பிடி கொடுக்க மாட்டேங்கிற. சாமிகிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பிறர் 1000 பேர் 1000 கதைகளை சொல்லலாம், இவர் எப்படி வந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட கேட்க போனேன். ஆனால் அவர் சரியானபடி ஒரு இது சொல்லலை. எந்திரிச்சு அங்கிட்டு போயிடாரு, போடா போய் பொழப்பத்தில் பாருன்னு இதே சத்தம் போடுறாரு, பேசுகிறாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை போய் கொஞ்சம் தூரம் போனார், திருப்பி கூப்பிட்டு கையில் 2 கொய்யா பழமாக என்னமோ இருந்துச்சு. ஏன்னா என்ன சாமி ஒரு போனவர் கூப்பிடாருன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த பழத்தை கொடுத்தோன்னே, அப்படியே அப்போ பெரிய சன்னிதானத்தில் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், டேய் எங்கே பூத்துச்சு, எங்கே காய்ச்சிச்சு, எங்கே பழுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம்டா கதை. வந்தமா பிரசாதம் கிடச்சிச்சா அப்படின்னு போயிட்டு இருந்தேன். நீங்கள் போனது வந்ததெல்லாம் கேட்டு நீ எந்த யுகத்தில் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் கரைச்சேர போகிற முதல்ல உன்னையே புரிஞ்சுக்கிறதுக்கு வழியப்பார் இந்த பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி. அவர் நமக்கு தேவையாது, அது எந்த மரத்தில் காய்ச்சிச்சு, எந்த மரத்தில் பழுத்துச்சு, அது எப்படி பழுக்க வச்சுச்சு, எப்படி பூத்துச்சு, எப்படி விதை வச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்தது நம்ம ஒரு சபைக்கு வரோம் அப்படின்னாக்க இங்கே என்ன விஷயம், நமக்கு என்ன சொல்லப்படுது, நம்ம யாருங்கிறத உணரப்படுறதுக்கு தானே இங்கே வந்தோம். அதை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்ம வந்து. ஏன்னா சாமி எப்போவுமே சொல்வார், சாமி உங்களை எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும், பண்ணிக்கணும்னு சொன்னோம்னா இங்கே வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நம்மளை தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு அப்படியே ஒரு அரஸ்டான மாதிரி நம்ம பேச முடியாமல் ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு மந்த நிலை மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி செய்ய சொல்லும். இந்த மாதிரி பெரும் விஷயங்கள்லாம் நடந்தது. இடுமமலையில் அடிக்கடி அவரை நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு குறிப்பிட்ட வயசான ஒரு மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. எந்த அசைவும் இருக்காது, பேச மாட்டார். நாங்கள்லாம் வேலை பார்த்து எல்லாம் அந்த கல்லில் அப்படி இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மட்டும் கரெக்டாக ஒரு 5:30 6 மணி அந்த மசண்ட நேரத்தில் சாமியெல்லாம் வேலை முடித்து உட்கார நேரத்தில் அவர் வருவார். கரெக்டாக நடந்து நான் 2 3 ட்ரிப்பு பார்த்துருக்கேன். அந்த ட்ரிப்பு என்ன பண்ணார், அவர் வந்தார். வந்தோடனே சாமி வந்து, ஏன்னா அவர் உள்ளே எதுவும் பேசுகிறாரு உள்ளே, ஏன்னா அப்போ எதுவும் சொல்லியிருக்காங்களே, எதுவாக இருந்தாலும் எங்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து உள்ளே பேசுங்க, நாங்கள் வெளியில் பேசுகிறோம் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பேசுகிற வந்து நமக்கு புரியாது, நம்ம அந்த பக்கம் அடையலை. அதனால் நீங்கள் உள்ளே நினச்சிக்கங்கடா, என்ன சொல்கிறதுனாலும் நான் வந்து உனக்கு வெளியில் சொல்கிறேன்னு தான் சொல்லுவார். அது மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தார் சாமிக்கிட்ட, ஏதோ எல்லோரும் வரும்போல் வந்திருப்பார் உலகம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு சாமி உட்காந்தவர் நிசப்தமாக இருக்கமில்ல உட்காந்துருக்கும்போது அவர் சொல்கிறார், என்னடா போகிறீங்கிறியா, ஏன்டா எத்தனை நாள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னமும் சரி ஊருக்கு போகிறார் ஒழுக்கணும்ட்டு நாங்கள் வாட்டுக்கு அவங்க பார்த்துட்டு இருந்துருந்தோம். அப்புறம் ஒரு 2 3 ட்ரிப்பு கேட்டார், என்ன அவசியம் போய் தாங்கணுமா, ஏன்னா ஒரு வாரமாக விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பேசிகிட்டே இருந்துவிட்டு அந்த கல்லில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டார் சாமி. அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தார். சாமியை கூட நிமிர்ந்து பார்க்கல, அப்படியே நின்று எப்படி நின்றுட்டு இருந்தார். சரி அந்த கல்லில் ஏத்தாப்பில் இருக்க கல்லில் உட்காரணுன்னா அவர் அந்த கல்லில் உட்காராமல் கீழே இறங்கி உட்காந்துட்டார். கீழே இறங்கி உட்காந்தோடனே சாமி என்னமோ சொன்னார். மீண்டும் திருப்பி கேட்டார், ஏண்டா என்ன போன் மாடா பார்த்துக்க மாடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு லைட்டாக அவர் சிரிப்பு தான் சாமி சிரிச்ச மாதிரி இருந்தது. டக்குன்னு அவர் உட்காந்துருந்து டக்குன்னு போய் தலை சாஞ்சிச்சு. ஏன்னா அவர் தலை சாஞ்ச மாதிரி இருக்குன்னா அந்த கல்லில் சாஞ்சபடி இருக்காரு. போய் அந்த வீட்டில் இது ஒன்று கிடான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார் சாமி. அப்புறம் தான் பார்த்தா அவருக்கு இதுவாயிட்டாங்க, சமாதி ஆயிட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நடந்த பெரிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை சொல்கிற மாதிரி சொல்லலாமாங்கிறதெல்லாம் எனக்கு என்ன நம்ம